கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரேடியல் நர்வ். ஸோ ரேடியல் நர்வ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் தி மேஜர் நர்வ்ஸ் தட் சப்ளைஸ் தி அப்பர். ஓகேங்களா? ஸோ ஒரு நர்வ்னு எடுத்துக்கிட்டோம்னா, இது உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி எக்ஸாம் எஸ்ஏ கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ நர்வ்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம என்னென்ன சப் டாபிக்ஸில் படிப்போம்னு பார்த்தோம்னா, இல்லை என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த நர்வோட ஃபார்மேஷன் தெரியணும். அந்த நர்வ் எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் அந்த நர்வோட கோர்ஸ் தெரியணும். அந்த நர்வ் எங்கெல்லாம் போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் அந்த நர்வோட பார்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். அந்த நர்வ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் அந்த நர்வோட ரிலேஷன்ஸ் தெரியும். அந்த நர்வை சுற்றி என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் அதோட பிரான்ச்சஸ், நெக்ஸ்ட் அப்ளை பண்ணுறது. இந்த ஹெடிங்கில் தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம் ரேடியல் நர்வ் பற்றி. ஸோ ஃபஸ்ட்டு ரேடியல் நர்வ் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தோன்னா, ரேடியல் நர்வ் இஸ் ஒன் ஆஃப் தி பிரான்ச்சஸ் ஆஃப் brachial plexus. ஆக்சுவலி இட் இஸ் தி லார்ஜஸ்ட் பிரான்ச் ஆஃப் brachial plexus. நம்ம போன வீடியோவில் brachial plexus பற்றி தெளிவாக பார்த்துருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் கன்ஃபியூஷன் இருந்தால் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ brachial plexuஸோட லார்ஜஸ்ட் பிரான்ச் என்னன்னு பார்த்தோன்னா அது ரேடியல் நர்வ் தான். ஓகே, ஸோ எங்கேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, brachial plexusல மொத்தம் 3 கார்ட் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். பார்ட்ஸ்ன்னு பார்த்தப்போ லேட்டரல் கார்ட், மீடியல் கார்ட் அண்ட் போஸ்டீரியர் கார்ட். இந்த ரேடியல் நர்வ் என்னன்னு பார்த்தோன்னா, போஸ்டீரியர் கார்டோட ஒன் ஆஃப் தி பிரான்ச்சஸ் தான் நம்ம ரேடியல் நர்வ். ஃபைன். ஓகே, இந்த டயக்ராம் பாருங்கள். இதுதான் brachial plexuஸோட டயக்ராம். ஸோ இது சிம்பிள் டயக்ராம், இது ஆக்சுவல் டயக்ராம் இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த டயக்ராம் போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா brachial plexus comprised of C5, C6, C7, C8 and T1. The upper trunk found by C5, C6, middle trunk found by C7, lower trunk found by C8 and T1. ஓகே, இந்த எல்லா ட்ரங்க்குமே 2 டிவிஷன் இருக்கும். ஒன்று ஆன்டீரியர் டிவிஷன், இன்னொன்று போஸ்டீரியர் டிவிஷன். ஆன்டீரியர் டிவிஷன், போஸ்டீரியர் டிவிஷன், ஆன்டீரியர் டிவிஷன், போஸ்டீரியர் டிவிஷன். ஓகேங்களா? இந்த 3 ட்ரங்கோட போஸ்டீரியர் டிவிஷன் டுகெதர் ஃபார்ம்ஸ் தி போஸ்டீரியர் கார்ட். ஓகே, இந்த போஸ்டீரியர் கார்டோட ஒன் ஆஃப் தி பிரான்ச் தான் நம்ம ரேடியல் நர்வ். எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலால ஃபார்ம் ஆகுது. So as you can see in this image, the radial nerve formed from the posterior cord. Posterior cord are one of the branch. Axillary nerve. Axillary nerve இப்படி போயிடுது. இந்த ரேடியல் நர்வ் இருக்குல்ல, ரேடியல் நர்வ் வந்து இப்போ ஆக்சிலால ஃபார்ம் ஆகி கோஸ் டு தி போஸ்டீரியர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்ம். ஓகேங்களா? அதுக்கு இந்த டெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா, ரேடியல் நர்வ் வந்து ஆக்சிலால ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னா, அப்போ இந்த ஆக்சிலால ரேடியல் நர்வ் யார் கூடலாம் ரிலேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் யார் கூடலாம் ரிலேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராம் உங்களுக்கு என்ன தெரியுது? இது லிவர் ரேடியல் நர்வ்னு சொல்லுங்கள். ஸோ கிளியராக தெரியுது. முக்கியமாக ஒரு நர்வ் தான் இங்கே மெயினாக தெரியுது. அது இந்த நர்வ். இதுதான் நம்ம ரேடியல் நர்வ். ஆக்சிலால ஃபார்ம் ஆகி போஸ்டீரியர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் இது போஸ்டீரியர் கம்பார்ட்மெண்ட். இது நம்ம பின்னாடி இருந்து தான் பார்க்குறோம். ஓகேங்களா? இதுதான் போஸ்டீரியர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் ஆம். ஸோ ஆக்சிலால ஃபார்ம் ஆகிற ரேடியல் நர்வ் போஸ்டீரியர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ம்க்கு வந்துருக்கு. ஸோ இந்த ஆக்சிலால இது யாருக்கு ரிலேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட் லைஸ் போஸ்டீரியர் டு தி ஆக்சிலரி ஆர்டரி. இதுதான் ஆக்சிலரி ஆர்டரி. இந்த ஆக்சிலா ரேடியல் நர்வ் லைஸ் போஸ்டீரியர் டு தி ஆக்சிலரி ஆர்டரி. அவ்வளோதான். இது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கோர்ஸ் ஆஃப் ரேடியல் ஃபார்மேஷன் பார்த்துட்டீங்க. இப்போ கோர்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, ரேடியல் நர்வ் ஆக்சிலால ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இட் என்டர்ஸ் தி போஸ்டீரியர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ம். ஓகேங்களா? ப்ரீவியஸாக பார்த்தோம். ரேடியல் நர்வ் ஆக்சிலால ஃபார்ம் ஆகிடுச்சு. ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்டர்ஸ் தி போஸ்டீரியர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ம். இது வழியாக என்டர் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, இட் என்டர்ஸ் டு தி லோவர் ட்ரையாங்குலர் ஸ்பேஸ். ஸோ இந்த லோவர் ட்ரையாங்குலர் ஸ்பேஸ் என்னன்னு பார்த்தோன்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் தி சப்ஸ்கேப்புலர் ஸ்பேஸ் ஆஃப் ஆர்ம். இந்த டயக்ராமில் பாருங்கள். ஒன்று இது, இன்னொன்று இது, இன்னொன்று இந்த ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 3 ஸ்பேஸஸ் தெரியுதா? இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்னா சப்ஸ்கேப்புலர் ஸ்பேஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். மொத்தம் 3 ஸ்பேஸ் இருக்குது. இதில் நமக்கு இப்போ என்ன ஸ்பேஸ் வேணும்னா லோவர் ட்ரையாங்குலர் ஸ்பேஸ்.
அதாவது இந்த ட்ரையாங்குலர் ஸ்பேஸ். ஏன்னா இது வழியாக தான் நம்ம ரேடியல் பாஸ் ஆகி போஸ்டர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்முக்கு போகுது. இது வழியாக தான் வந்து நம்ம போஸ்டர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்முக்கு போகுது. ஓகேங்களா? இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அந்த லோவர் ட்ரையாங்குலர் ஸ்பேஸ். இது வழியாக தான் நம்ம ரேடியல் நர்வ் வருது. ரேடியல் நர்வ் கூடவே ஒரு ஆர்ட்ரி வருதுல்ல, அந்த ஆர்ட்ரிக்கு பேர் தான் ப்ரொஃபண்டா பிரேக்கே ஆர்ட்ரி. இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் பிரேக்கியல் ஆர்ட்ரி. இந்த கதெல்லாம் இப்போ வேணாம், அது பார்த்தா அது கொஞ்சம் நேரம் போகணும். ஸோ இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. The radial nerve comes out to the posterior compartment of arm through the lower triangular space along with the profunda brachii artery. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ரேடியலில் வந்து ஆர்மோட போஸ்டர் கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுச்சு. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் ஆர்முக்கு பார்த்தீங்கன்னா 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். ஒன்று ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட், இன்னொன்று போஸ்டர் கம்பார்ட்மெண்ட். இப்போது நம்ம ரேடியலில் போஸ்டர் கம்பார்ட்மெண்ட்குள்ளே போயிருக்கு. ஓகே, இது வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்தோன்னா இந்த போஸ்டர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ம். இந்த போஸ்டர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்மில் ரேடியல் நர்வ் ரன்ஸ் இன் தி ஸ்பைரல் குரூப். ஸ்பைரல் குரூப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைரல் குரூப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுதா, நம்ம ரேடியல் நர்வ் ரன் ஆகுதுல, இதுக்கு பேர் தான் இங்கே ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப் பேர் தான் ஸ்பைரல் குரூப் along with the profunda brachii artery. Next, at the lower end of spiral groove, radial nerve pierces the lateral intermuscular septum. லேட்டரல் இன்டர்மஸ்குலர் செப்டம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னல முன்னாடி ஆர்மில் 2 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஒன்று ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட், இன்னொன்று போஸ்டீரியர் கம்பார்ட்மெண்ட். இந்த 2 கம்பார்ட்மெண்ட்லையும் பிரிக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா 2 செப்டம் இருக்கும். ஒன்று மீடியல் இன்டர்மஸ்குலர் செப்டம், இன்னொன்று லேட்ரல் இன்டர்மஸ்குலர் செப்டம். இவர் தான் லேட்ரல் இன்டர்மஸ்குலர் செப்டம், இவங்க தான் மீடியல் இன்டர்மஸ்குலர் செப்டம். இப்போது நம்ம போஸ்டீரியர் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்க நம்ம ரேடியலில் வந்து இந்த லேட்ரல் இன்டர்மஸ்குலர் செப்டம் பியர்ஸ் பண்ணி ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. ஓகே, எங்கே போச்சு? அட் தி லோவர் எண்ட் ஆஃப் ஸ்பைரல் குரூப். லோவர் எண்ட் ஆஃப் ஸ்பைரல் குரூப்பில் இந்த போஸ்டீரியர் கம்பார்ட்மெண்ட் இருக்க ரேடியலில் வந்து லேட்ரல் இன்டர்மஸ்குலர் செப்டம் பியர்ஸ் பண்ணிட்டு ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. ஸோ ஆஃப்டர் கெட்டிங் இன்டு தி ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட், இந்த நர்வ் வந்து அப்படியே டிஸ்டன்ட் ஆகி கீழே வரப்போகுது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம ரேடியலில் வந்து அப் டு ஆர்ம் வரைக்கும், நம்ம ரேடியலில் வந்து அப் டு ஹேண்ட் வரைக்கும் சப்ளை பண்ண போகுது. அது மோட்டாரா சென்சரியா என்னன்னு அப்புறம் பார்ப்போம். இப்போ தி ரேடியல் நர்வ் என்டர் தி ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப். இந்த ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் வந்து தெரியுதுங்களா? இங்கே ரேடியல் நர்வ் என்டர்ஸ் தி ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ம் அண்ட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபர்ஸ்ட் 2 மசில்ஸ். ஒன்று என்னன்னு பார்த்தோன்னா பிரேக்கியோ ரேடியாலிஸ், இன்னொன்று இந்த மசிலா. இந்த மசில் என்னன்னு பார்ப்போம். இந்த மசில் என்னன்னு பார்த்தோன்னா பிரேக்கியாலிஸ். ஓகே, anterior compartment of armல the radial nerve distance between 2 muscles. ஒன்று brachioradialis, இன்னொன்று brachialis. Further it descends down between, இங்கே ஒரு மசில் இருக்கு தெரியுதா, அந்த மசில் பார்த்தீங்கன்னா extensor carpi radialis longus. ஸோ அந்த மசிலுக்கும் இந்த பக்கம் யார் இருக்கா, இந்த பக்கம் மறுபடியும் brachialis தான் இருக்கு. ஸோ extensor carpi radialis longusக்கும் brachialisக்கும் நடுவில் வருது. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் between brachialis and brachioradialis and then between brachialis and extensor carpi radialis longus. இந்த மசில். ஓகேங்களா? இப்போ எதுக்குடா இது தேவையில்லாமல் இந்த மசில் ரிலேஷன்லாம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டராக புரியும். ஏன்னா இப்போ டிஸ்பிளே இந்த மசில்ஸ்லாம் சப்ளை பண்ணிட்டு இருந்தோம், எங்கெங்க சப்ளை பண்ணிட்டு நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ரன்ஸ் பிட்வீன் திஸ் அண்ட் என்டர்ஸ் தி cubital fossa. cubital fossa என்னன்னு பார்த்தோன்னா, it is a depression in the anterior surface of elbow. ஓகே, இதான் cubital fossa. cubital fossa பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ போடுறேன், இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் cubital fossa. ஓகே, anterior compartmentல வந்ததுக்கப்புறம் தி நர்வ் ஃபுல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் brachioradialis and brachialis muscle and then distance between extensor carpi radialis longus and the brachialis muscle, then enters the cubital fossa. ஓகே, இப்போ நம்ம ரேடியல் நர்வ் cubital fossaக்கு வந்துடுச்சு. அந்த cubital fossa வந்து என்ன பண்ண போகுதுன்னு பார்ப்போம். cubital fossa வந்ததுக்கப்புறம் தி ரேடியல் நர்வ் என்டர்ஸ் தி forearm. forearmல எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா லேட்டரல் எபிகாண்டலுக்கு ஆன்டீரியராக லொக்கேட் ஆகிருக்கு. ஓகே, forearmல இந்த டயக்ராம் பாருங்கள், இதுதான் லேட்டரல் எபிகாண்டைல், இது மீடியல் எபிகாண்டைல். இந்த forearmல நம்ம ரேடியல் நர்வ் எங்கே இருக்குது, லேட்டரல் எபிகாண்டலுக்கு ஆன்டீரியர் லொக்கேட் தான் ரேடியல் நர்வ். லேட்டரல் எபிகாண்டலுக்கு ஆன்டீரியர் லொக்கேட் ஆகிருக்கா? ஃபைன்.
அடுத்து என்னன்னு பார்த்தோன்னா, அந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா, இந்த ரேடியல் வந்து 2ஆ டிவைட் ஆகுது இல்லையா? ஒண்ணு சூப்பர்ஃபிஷியல் பிரான்ச் ஆஃப் ரேடியல் நர்வ், இன்னொன்னு டீப் பிரான்ச் ஆஃப் ரேடியல் நர்வ். ஓகே. ஸோ ரேடியல் நர்வோட சகாப்தம் இதோட முடியுது. இதுக்கப்புறம் ரேடியல் நர்வோட பிரான்ச்சஸ் என்ன பண்ணுதுன்னு பார்க்க போறோம். எங்க போகுது, என்ன கோர்ஸ் அப்படின்னு பார்க்க போறோம். So at the level of lateral epicondyle, the radial nerve terminates as superficial branch of radial nerve and a deep branch of radial nerve. The superficial branch provides sensory supply and the deep branch provides motor supply. Okay, அதில் சூப்பர்ஃபிஷியல் பிரான்ச்சோட கோர்ஸ் பார்ப்போம். இந்த சூப்பர்ஃபிஷியல் பிரான்ச் லிட்டில் எபிகாண்டலில் டிவைட் ஆகிடுச்சா? அந்த டிவைட் ஆனதுக்கப்புறம் இட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் brachioradialis muscles and supinator. brachioradialis muscle பார்த்தோன்னா இதான் brachioradialis muscle. supinator எதுன்னு பார்த்தோன்னா இந்த மசில் பேர் தான் supinator. as you can see, இந்த சூப்பர்ஃபிஷியல் பிரான்ச் வந்து supinatorக்கு அப்படியே மேலே வருது பாருங்க. வருதா? supinatorக்கு மேலே brachioradialis muscleக்கு கீழே. ஓகே, brachioradialis muscleக்கு கீழே அப்படியே அந்த மசில் வரும். சாரி, அந்த நர்வ் வரும். இங்கே வரைக்கும் வந்துருச்சா brachioradialis 1/3 டிஸ்டன்ஸில் ஃப்ரம் அண்டர் தி டெண்டன் ஆஃப் brachioradialis muscle. இது brachioradialis muscle அப்படியே பாருங்க. brachioradialis muscle-ஓட டெண்டனுக்கு அடியில இருந்து மேலே வந்து it goes over the anatomical snuff box and supplies the hand. எங்கெங்க சப்ளை பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ brachioradialis muscle spinal muscle நடுவில் வந்துட்டு it emerges from under the tendon of brachioradialis muscle and then pass over the tendon of anatomical snuff box. இதுதான் anatomical snuff box பார்த்துக்கோங்க. இங்கே ரேடியலில் பாஸ் ஆகுதா? பாஸ் over the tendon of anatomical snuff box to provide sensory innervation to the hand. பார்ப்போம் என்னென்ன. ஸோ இப்போ சூப்பர்ஃபிஷியல் பிரான்ச் முடிஞ்சு. நெக்ஸ்ட் டீப் பிரான்ச். டீப் பிரான்ச் முன்னாடி சொல்லிட்டு it provides motor supply. Actually you can see the deep branch here. இதுதான் deep branch. As you can clearly see, the deep branch passes through the substance of supinator. இந்த மசில் பேரு supinator. டீப் பிரான்ச் supinator மசில் பியர்ஸ் பண்ணிட்டு அது வழியா வந்து posterior compartment of forearm-க்கு என்டர் ஆகும். posterior compartment of forearm is also known as extensor compartment. Enters as posterior interosseous nerve. இந்த டீப் பிரான்ச் வந்து எப்போ supinator பியர்ஸ் பண்ணி posterior compartment-க்கு என்டர் ஆகுதோ அப்போ posterior interosseous nerve. ஓகேங்களா? posterior interosseous nerve என்ன பண்ணுன்னு பார்த்தோன்னா it supplies the extensor muscles of forearm. So in short, the course of radial nerve is given as post in the axilla. ஓகேங்களா? ஆக்சிலா வந்து posterior compartment of arm-க்கு வருது. இருந்துச்சா? அந்த posterior compartment-ல anterior compartment-க்கு போயிடுச்சா? anterior compartment-ல அடுத்து cubital fossa-க்கு போகுது. போயிடுச்சா? cubital fossa-ல lateral epicondyle. anterior to lateral epicondyle, it divides into superficial branch and a deep branch. Okay, and end at anatomical snuff box supplying the hand. நம்ம என்ன பண்ணணும் பார்க்கலாம். it enters the posterior compartment of arm as posterior interosseous nerve and supplies the extensors. forearm. அவ்வளோதான் guys, கோர்ஸ் முடிஞ்சு. ரிலேஷன்ஸும் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா we have two branches to see. ஸோ இப்போ ரேடியல்லாம் என்னென்ன பிரான்ச்லாம் கொடுக்குதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான் போட்டேன். இந்த இமேஜ் பாருங்கள். ரேடியல்லாம் ஆக்சிலால ஃபார்ம் ஆகி போஸ்டியர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ம்க்கு போகுது. போஸ்டியர் கம்பார்ட்மெண்ட்டில் ரேடியல் குரூப் ஆர் ஸ்பைரல் குரூப் அங்கே இருக்குது. அங்கேருந்து அப்படியே ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ம்க்கு வருது. ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் இந்த டயக்ராம்க்கு வாங்க. இந்த டயக்ராம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ம்க்கு வந்துருச்சா? இங்கே it enters the cubital fossa and lies anterior to the lateral epicondyle. And the anterior to the lateral epicondyle divides into two nerves. One is superficial branch, another one is deep branch. The deep branch pierces the supinator muscle and comes out as posterior interosseous nerve and supplies the extensor muscles. And in the superficial nerve என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா supinatorக்கும் brachioradialis-க்கும் நடுவில் அப்படியே ஓடி வந்து brachioradialis-ஓட டெண்டான் அடியிலிருந்து மேலே வந்து anatomical snuff box டெண்டான்ஸ் வழியாக போய்
சப்ளை சி அண்ட் சப்ளை அப்புறமா சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபார்மேஷன் முடிச்சிட்டோம், கோர்ஸ் முடிச்சிட்டோம், ரிலேஷன்ஸ் முடிச்சிட்டோம். கமிங் டு தி பிரான்ச்சஸ். பிரான்ச்சஸ் ஆஃப் ரேடியல் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. மோட்டார் சப்ளை, இன்னொன்று சென்சரி சப்ளை. முதல்ல சென்சரி சப்ளை பார்த்தோம், அது ஈஸி. சென்சரி சப்ளைன்னு பார்த்தோன்னா 4 நாள் தான். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தோன்னா posterior cutaneous nerve of arm. It is branch arised in the axilla. இன்னொன்று பார்த்தோன்னா lower lateral cutaneous nerve of arm. Arised in என்னன்னு பார்த்தோன்னா posterior cutaneous nerve of arm. These two nerves arise in the spiral groove. இந்த பேர் பெருசாக இருக்குங்களா பார்த்து பயப்பாதுங்க. இந்த டயக்ராம் பாருங்கள், சிம்பிளாக புரிஞ்சுது. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? posterior cutaneous nerve of arm. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஆர்ம் எடுத்துக்கோ, போஸ்டீரியர் எடுத்துக்கோ. ஆர்மோட போஸ்டீரியரில் சப்ளை பண்ண போதும். ஸோ இதுதான் நர்வ் ஒன். ஃபஸ்ட்டு ஸ்கின் ஆன் தி பேக் ஆஃப் ஆர்ம் அப் டு எல்போ. இதோட பேர் தான் போஸ்டீரியர் குட்டேனியஸ் நர்வ் ஆஃப் ஆர்ம். அடுத்த நர்வ் அப்படியே பார்த்தோன்னா நர்வ் பார். இப்போ இது போஸ்டீரியர் குட்டேனியஸ் நர்வ் ஆஃப் ஃபோர் ஆர்ம். அப்போது எதுக்கு சப்ளை பண்ணணும்? ஃபோர் ஆர்மோட போஸ்டீரியர் பார்ட்டுக்கு சப்ளை பண்ணணுமா? அதுதான் இந்த தேர்ட் நர்வ். ஸ்கின் ஆன் தி மிடில் ஆஃப் பேக் ஆஃப் தி ஃபோர் ஆர்ம் அப் டு ரிஸ்ட். ஸோ இதுக்கு பேர் தான் posterior cutaneous nerve of forearm. 2 nerve முடிஞ்சு. ஓகேங்களா? ஸோ இந்த செகண்ட் நர்வ் விட்டுட்டோமா? இந்த செகண்ட் நர்வ் என்னன்னு பார்த்தோன்னா லோவர் லேட்ரல் cutaneous nerve of arm. லோவர் லேட்ரல்ன்ற பாயிண்ட்டை மட்டும் குறிச்சிக்கோ. ஆர்மோட லோவர் லேட்ரல் பார்ட் அதுதான் இது. ஆர்மோட லோவர் லேட்ரல் பார்ட்டுக்கு சப்ளை பண்ணுது. ஓகேங்களா? லேட்ரல் சர்ஃபேஸ் ஆஃப் ஆர்ம் அப் டு எல்போ. இதுதான் லோவர் லேட்ரல் cutaneous nerve of arm. 3 பிரான்ச் ஈஸியாக முடிச்சிட்டா. இன்னொன்று 4வது பிரான்ச், அதுதான் சூப்பர்ஃபிஷியல் பிரான்ச். சூப்பர்ஃபிஷியல் பிரான்ச் உங்களுக்கே தெரியும் எங்கே முடியுதுன்னு. அனட்டமிக்கல் ஸ்டெப் பாக்ஸில் முடியுதா? ஸோ எங்கெங்கெல்லாம் சப்ளை பண்ணுதுன்னு பார்த்தோன்னா இந்த லேட்ரல் டார்சல் பார்ட் ஆஃப் ஹேண்டோட லேட்ரல் டார்சல் பார்ட்டுக்கும் டிஜிட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா லேட் டயக்ராம்லேயே பாருங்கள் அந்த நர்வ்ஸ் எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு பாருங்கள். ஒன்று இங்கே போகுது, இன்னொன்று இங்கே போகுது, இப்படி வருது, இப்படி வருது, இப்படி வருது, தென் லாஸ்ட் பிரான்ச் இப்படி போகுது. ஸோ சப்ளைஸ் லேட்ரல் 1, 2, 3 ஆஃப் லேட்ரல் 3.5 டிஜிட்ஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயே நின்றுச்சு பிரான்ச், இந்த இடத்துக்கு போகவே இல்லை. ஸோ இதெல்லாம் சப்ளை பண்ணுறது வேற இடம். ஸோ லேட்ரல் 3.5 டிஜிட்ஸ் till the proximity of நெயில் பெட். நெயில் பெட்டுக்கு சப்ளை பண்ணல, நெயில் பெட்டுக்கு பக்கத்தில் வரைக்கும் சப்ளை பண்ணுது. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ அதுவும் இந்த டயக்ராம்லேயே பார்த்தா தெரியும் சூப்பர்ஃபிஷியல் எங்கெங்கே சப்ளை பண்ணுதுன்னு. ஹேண்டில் டார்சல் லேட்ரல் பார்ட், டிஜிட்ஸில் 1, 2, 3 ஆஃப் முடிஞ்சு எங்கே சப்ளை பண்ணுதுன்னு பார்த்துட்டோம். ஸோ சென்சரி சப்ளை இவ்வளோ தான் முடிஞ்சு. ஃபஸ்ட்டு மோட்டார் சப்ளை பார்க்க போகிறோம். மோட்டார் சப்ளைக்கு தான் அந்த மசில் ரிலேஷன்ஸ்லாம் சொன்னல, அது இப்போ யூஸ் ஆகும். பார்ப்போமா? ஸோ ஃபஸ்ட்டு மோட்டார் பிரான்ச்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த ஆக்சிலா. ஆக்சிலாவில் என்னென்ன மசிலுக்கு சப்ளை பண்ணுதுன்னு பார்த்தோன்னா லாங் அண்டு மீடியல் ஆஃப் ட்ரைசெப்ஸ். ட்ரைசெப்ஸ்க்கு மொத்தம் 3 ஹெட் இருக்குது. ட்ரைசெப்ஸ் மசிலுக்கு as the name stands, it has 3 heads: long, medial, lateral. Nerve to long and nerve to medial head given in the axilla. Axilla வர சென்சரி nerve என்னன்னு சொல்லு பேரு? posterior cutaneous nerve of arm. Exactly, that's it guys. அதுக்கப்புறம் nerve எங்கே இருக்குது? ஸ்பைரல் க்ரூவில் இருக்குது. இந்த ஸ்பைரல் க்ரூவில் it gives 5 branches. அந்த 5 பிரான்ச்சஸில் 2 பிரான்ச் சென்சரி, அது லாஸ்ட் பேஜில் பார்த்தோம். மீதி இருக்க 3 மோட்டார் பிரான்ச் என்னன்னு பார்த்தோன்னா ஒன்று நர்வ் டு மீடியல் ஹெட் ஆஃப் ட்ரைசெப்ஸ், அதே தான் இங்கே பார்த்தோம்ல, அதே மசில் தான் இதுவும் சப்ளை பண்ணுது. தென் நர்வ் டு லேட்ரல் ஹெட் ஆஃப் ட்ரைசெப்ஸ். தட்ஸ் இட். இன்னொன்று என்ன பார்த்தோன்னா நர்வ் டு ஆன்கோனிஸ். ஸ்பைரல் க்ரூவில் இந்த 5 பிரான்ச் இருக்குது. அதில் 2 சென்சரி, 3 வந்து மோட்டார். ஸ்பைரல் க்ரூவில் வந்து அடுத்து நம்ம நர்வ் எங்கே போகுது?
ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்முக்கு போகும். ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்மில் உங்களுக்கு நான் ரிலேஷன் சொன்னேன். என்னென்ன மசில் சொன்னேன்? ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்மில் brachialis, brachioradialis, again the brachialis and extensor carpi radialis longus அதே தான். anterior compartment of armல it supplies brachialis, brachioradialis, extensor carpi radialis longus. முடிஞ்சா அதுக்கப்புறம் the nerve enters the cubital fossa. இந்த cubital fossa nerve ரெண்டா டிவைட் ஆகுதுன்னு சொன்னேன். ஒன்று superficial branch, இன்னொன்று deep branch. superficial branch purely sensory, so no motor supply. ஆனால் நம்ம டீப் பிரான்ச் பார்த்தோம்னா அவர் கியூபிட்டல் ஃபோர்ஸாலே 2 மசிலுக்கு சப்ளை பண்ணுறாரு. இங்கே லாங்கஸ்ட் பார்த்தோமா அதோட ப்ரீவிஸ் எக்ஸ்டென்சர் கார்பை ரேடியலிஸ் பிரெவிஸ் மசில் அண்ட் சுப்பைனேட்டார். ஏன்னா இந்த டீப் மசில் வந்து பிஎஸ்எஸ் த சுப்பைனேட்டார் மசில் அண்ட் பிகம்ஸ் போஸ்டர் இன்ட்ராஷஸ்னவா. ஸோ அது பிஎஸ் பண்ணுறப்பே அந்த சுப்பைனேட்டார் மசிலுக்கு சப்ளை பண்ணிடும். டீப் பிரான்ச் வந்து போஸ்டர் இன்ட்ராஷஸ்னவா ஆயிடுச்சா. ஸோ இந்த போஸ்டர் இன்ட்ராஷன் யாருக்கு சப்ளை பண்ணுன்னு பார்த்தோன்னா அதர் எக்ஸ்டென்சர்ஸ் ஆஃப் ஃபோர் ஆர்ம். இது என்ன அதர் எக்ஸ்டென்சர்ஸ்னா ஃபோர் ஆர்முக்கு மொத்தம் 2 செட் ஆஃப் எக்ஸ்டென்சார் மசில்ஸ் இருக்கு. ஒன்று சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்டென்சார், இன்னொன்று டீப் எக்ஸ்டென்சார்ஸ். சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்டென்சார்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம்னா இசிஆர்எல் எக்ஸ்டென்சர் கார்பி ரேடியலிஸ் லாங்கஸ், எக்ஸ்டென்சர் கார்பி ரேடியலிஸ் ப்ரூவிஸ், எக்ஸ்டென்சர் கார்பி அல்லாரிஸ், extensor digitorum, extensor digiti minimi, இன்னொரு 2 மசில் பார்த்தோன்னா அன்கோனியஸ் அண்ட் brachioradialis. இதெல்லாம் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்டென்சர்ஸ். இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா இந்த 3 இருக்குல்ல, இந்த 3 மசிலோட ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரிஸ்ட். இந்த 2 மசில் இருக்குல்ல, 2 மசிலோட வேலை எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஃபிங்கர்ஸ். என்னென்ன ஃபிங்கர்னு பார்ப்போம். இப்போதைக்கு வேணாம், இது ஃபிங்கர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, என்னென்ன அப்புறம் பார்த்துட்டு. ஆல்சோ ஒர்க்ஸ் இன் எல்போ எக்ஸ்டென்ஷன். இந்த brachioradialis இருக்குல்ல, இதுதான் எக்ஸெப்ஷன். இட்ஸ் இன் ஃப்ளெக்ஸிங் ஆஃப் எல்போ. இட் இஸ் தி ஒன்லி எக்ஸ்டென்சர் மசில் சப்ளைட் பை ரேடியல் நர்வ் பட் ஒர்க்ஸ் ஆஸ் அ ஃப்ளெக்ஸர். ஓகே, எக்ஸெப்ஷன் பார்த்துக்கோங்க. இது சூப்பர்ஃபிஷியல் மசில். இன்னும் டீப் மசில் ஒரு 5 இருக்கு. 12 ஃபோராமோட எக்ஸ்டென்சர்ஸ் வந்து மொத்தம் 12 மசில். அதில் இதில் சூப்பர்ஃபிஷியல் வந்து 7, இதில் 5. ஸோ டீப் என்னென்னு பார்த்தோன்னா இங்கே எழுதுகிறேன். abductor pollicis longus, extensor pollicis longus, extensor pollicis brevis, EPL, EPB, APL. இன்னும் 2 மசில் என்னன்னு பார்த்தோன்னா supinator and extensor indicis. இப்போ இந்த அதருக்கு வேலை வந்துச்சு. இந்த இசிஆர்எல் நமக்கே தெரியும் சப்ளைடு பை ரேடியல் நர்வ் இன் தி ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ம். ஓகே, brachioradialisம் சப்ளைட் பை ரேடியல் நர்வ் இன் தி ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ம். அன்கோனியஸ் சப்ளைட் பை ரேடியல் நர்வ் இன் தி ஸ்பைரல் groove. ஓகேங்களா. அண்ட் இந்த இசிஆர்பி சப்ளைட் பை டீப் பிரான்ச் ஆஃப் ரேடியல் நர்வ். அதே மாதிரி இந்த சுப்பைனேட்டர் சப்ளைட் பை டீப் பிரான்ச் ஆஃப் ரேடியல் நர்வ். மீதி இருக்கிறது என்னென்னு பார்த்தோன்னா ECU, extensor digitorum, extensor digiti minimi, abductor pollicis longus, extensor pollicis longus, extensor pollicis brevis, extensor indicis. ஸோ 1 2 3 4 5 6 7 இந்த 7 மசிலும் சப்ளைட் பை போஸ்டீரியர் இன்ட்ராஷஸ் நர்வ். புரிஞ்சுதா? இதுதான் இந்த அதர் எக்ஸ்டென்சர்ஸ் ஆஃப் ஃபோரார்ம். ஆல்சோ கிவ்ஸ் ஆர்டிகுலர் பிரான்ச்சஸ். ஆர்டிகுலர் பிரான்ச்சஸ்னா branch to joints. ஓகே, என்னன்னு பார்த்தோன்னா distal radial ulnar joint, wrist and carpal joints. புரிஞ்சா? ஸோ கமிங் டு தி அப்ரைட் another.
இன்ஜுரிஸ் பொறுத்து ரேடியல் நர்வ் எப்படிலாம் அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கலாம். ஒன்று ஆக்சிலில் நடக்கலாம், இல்லை ஸ்பைரல் குரூவில் நடக்கலாம், இல்லை எல்போவில் நடக்கலாம். ஓகேங்களா? ஆக்சிலாவில் crutch palsy can happen. ஸ்பைரல் குரூவில் ஹியூமரஸ் ஃப்ராக்சர் ஏதாச்சும் நடந்தால் ரேடியல் டேமேஜ் ஆகலாம். நெக்ஸ்ட் எல்போவில் ரேடியல் டனல் சிண்ட்ரோம் கேன் அக்கர். இதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ஜுரி இன் ஆக்சிலா என்னென்னு பார்த்தோன்னா, க்ரச்சோட அப்பர் எண்ட் வந்து ஆக்சிலாவில் கம்ப்ரெஸ் பண்ணுறதுனால ரேடியலும் கேன் கெட் இன்ஜூர்ட். ஸோ இதுக்கு பேர் தான் க்ரச்சுன்னு சொல்லுவாங்க. வாக்குக்கு யூஸ் பண்ணுவாங்களே. ஸோ இது ஆக்சிலாவில் வைக்கிறப்போ இது அப்பர் எண்ட் வந்து ஆக்சிலாவை கம்ப்ரெஸ் பண்ணுறதுனால ரேடியலும் கேன் கெட் டேமேஜ். இதுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வரும்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ரேடியல் நர்வ் டேமேஜ் ஆகும்னு சொன்னால் ரேடியல் நர்வுக்கு 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று மோட்டார் சப்ளை, இன்னொன்று சென்சரி சப்ளை. ஸோ மோட்டார் சப்ளை என்னென்னு பார்த்தோன்னா, ரேடியல் நர்வ் எங்கெங்கெல்லாம் பிரான்ச் கொடுக்குதோ அந்த பிரான்ச் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஆக்சிலாவில் ரேடியல் நர்வ் என்னென்ன பிரான்ச் கொடுக்குதோ அதுலேருந்து அதுக்கப்புறம் இருக்க எல்லா பிரான்ச்சஸும் அஃபெக்ட் ஆகும். எக்ஸாம்பிள், எல்போ எக்ஸ்டென்ஷன் இஸ் டன் பை ட்ரைசெப்ஸ் மசில். ஸோ ட்ரைசெப்ஸ் மசிலுக்கு பிரான்ச் எங்கேருந்து போகுது? ஒன்று ஆக்சிலாவில் இருந்து போகுது, இன்னொன்று ஸ்பைரல் குரூவில் வந்து போகுது. 2 இடத்துல இருந்து போகுது. ஆக்சிலாவில் டேமேஜ் ஆகுறதுனால அங்கேயே சிக்னல் ஸ்டாப் ஆகிடும். ஸோ ட்ரைசெப்ஸ் மசில் பேரலைசிஸ் வரும். அதில் எல்போ எக்ஸ்டென்ஷன் அஃபெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்தோன்னா வேறு எதுக்கெலாம் சப்ளை பண்ணுறது? ரிஸ்ட் எக்ஸ்டென்ஷனுக்கு சப்ளை பண்ணுறது. ரிஸ்ட் எக்ஸ்டென்சர்ஸ் அங்கேயே பார்த்தோம். எக்ஸ்டென்சர்ஸ் ஆஃப் ஃபோர்ஆர்ம் என்னென்ன மசில்னு பார்த்தோம், சொல்லிட்டேன் என்னென்ன மசில்னா. அதெல்லாம் அஃபெக்ட் ஆகுறதுனால ரிஸ்ட் எக்ஸ்டென்ஷன் அஃபெக்ட் ஆகுது. ஸோ ரிஸ்ட் ட்ராப் இருக்குது. நெக்ஸ்ட்டு டிஜிட் எக்ஸ்டென்ஷனாக அஃபெக்ட் ஆகும். ஸோ பீப்புள் கெட் ஃபிங்கர் ட்ராப். ஓகேங்களா? சுப்பனேஷனும் லாஸ் ஆகுது. ஏன் சுப்பனேஷன் லாஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, supination of extended elbow is carried out by supinator, whereas flexed elbow is carried out by biceps brachii. ஸோ பைசெப்ஸ் பிரேக்கே இங்கே வேணாம், நமக்கு சுப்பைனேட்டர் தான் ரேடியல் நர்வால் சப்ளை ஆகுது. ஸோ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எல்போ அஃபெக்ட் ஆகுது. இது மோட்டார் லாஸ். சென்சரி லாஸ் எங்கேன்னு பார்த்தோன்னா, ஏரியாஸ் சப்ளைட் பை தி ரேடியல் நர்வ் எங்கெங்க posterior surface of arm, narrow strip of along posterior surface of forearm, plus இந்த ஹேண்டில் வந்து இந்த இடம்லாம் பாதிக்கப்படும். இன்னும் சில கேசஸில் there will be isolated sensory loss, அதாவது இந்த பார்ட் மட்டும் அஃபெக்ட் ஆகும். இதுக்கு தான் ஐசோலேட்டட் சென்சரி லாஸ். ஓகே, ஸோ ஆக்சிலா இன்ஜுரி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இன்ஜுரி இன் ஸ்பைரல் குரூப். ஸ்பைரல் குரூப்பில் எப்போலாம் இன்ஜுரி ஆக சான்ஸ் இருக்கலாம்? ஒன்று மிட் ஷாஃப்ட் ஃப்ராக்சர் ஆஃப் ஹியூமரஸோட ஷாஃப்டில் ஃப்ராக்சர் ஆகிறப்போ, இன்னொன்று சாட்டினைட் பேரலிசிஸ். சாட்டினைட் பேரலிசிஸ்ன்னு பார்த்தோன்னா, ட்ரங்கட் இருக்காங்கல்ல, அவங்க அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் பெருசாக பாதர் பண்ணாமல் கையை இந்த மாதிரி சேருக்கு பின்னாடி போட்டு படுக்கிறதுனால இந்த இடத்துல ரேடியல் நர்வ் கம்ப்ரெஸ் ஆகும். எங்கன்னா ஸ்பைரல் குரூவில். ஸோ இதுக்கு பேர் தான் சாட்டினைட் பேரலிசிஸ். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா, மோட்டார் லாஸ், சென்சரி லாஸ். அதே மாதிரி 2 இருக்குது. மோட்டார் லாஸ் என்னென்னு பார்த்தோன்னா, ரிஸ்ட் எக்ஸ்டென்ஷன் அஃபெக்ட் ஆகும். ஸோ ரிஸ்ட் ட்ராப். ஃபிங்கர் எக்ஸ்டென்ஷன் அஃபெக்ட் ஆகும். ஃபிங்கர் ட்ராப். ப்ளஸ் அதே மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆர்ம் சுப்பனேஷன் அஃபெக்ட் ஆகும். இதில் வராத ஒரே ஒரு விஷயம், elbow extension is preserved. It could be sometimes weak, but கம்ப்ளீட்டாக அஃபெக்ட் ஆகாது. ஓகேங்களா? சென்சரி லாஸ் என்னன்னு பார்த்தோன்னா, அதில் பார்த்த மாதிரி ஹார்முக்கெலாம் ஒன்றும் ஆகாது. ஹேண்டில் எங்கெங்கெல்லாம் சப்ளை ஆகுமோ அந்த ஏரியா மட்டும் அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? அங்கே முன்னாடி பார்த்தோம்ல, முன்னாடி எந்த பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன்னா, ஹேண்டில் எங்கெங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகும்னு சொல்லவே இல்லை. ஹேண்டில் எங்கெங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தோன்னா, anatomical snuff box, little one of hand digit, அப்புறம் ஐசோலேட்டட் சென்சரி லாஸ். ஸோ இதே மாதிரியே ஆக வாய்ப்பு இருக்குது இதில். ஸோ லாஸ்ட்டாக என்னென்னு பார்த்தோன்னா, இன்ஜுரி அட் தி எல்போ.
இன்ஜுரி அட் எல்போ இதில் வர சான்ஸ் இருக்கலாம். ரேடியல் டனல் சிண்ட்ரோமில் வரலாம். ரேடியல் டனல் சிண்ட்ரோம்னா என்னென்னு பார்த்தோம்னா, ரேடியல் நோட டீப் பிரான்ச் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரக்சர்னால எல்போவில் கம்ப்ரெஸ் ஆகுறதுனால வரலாம். ஸோ என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கம்ப்ரெஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, ரேடியோ எமரல் ஜாயிண்டோட ஃபைப்ரஸ் பேண்ட் ஏதாச்சும் கம்ப்ரெஸ் பண்ணலாம். இல்லை எக்ஸ்டென்சர் கார்பை ரேடியலஸ் பிரிவிஸோட டெண்டான் கம்ப்ரெஸ் பண்ணலாம். இல்லைனா சுப்பைனேட்டரோட அப்போனியூரோசிஸ் கம்ப்ரெஸ் பண்ணலாம். இந்த சுப்பைனேட்டரோட அப்போனியூரோசிஸ் பேர் என்னென்னு பார்த்தோம்னா ஆர்கேட் ஆஃப் ஃப்ரோசே. ஓகே, ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸோட பேஷண்ட் ப்ரெசென்ட் ஆகும்னு பார்த்தோம்னா, மோட்டார்ஸ், அதுலேயும் மோட்டார் சென்சரி பார்க்கலாம். மோட்டாரில் என்ன பார்த்தோம்னா ஃபிங்கர் ட்ராப் வரும், பட் ரிஸ்ட் ட்ராப் வராது. ஏன்னா எக்ஸ்டென்சர் மசில் will be supplied before that. Of forearm. Okay, sorry. ஸோ ரிஸ்டாப் வராது. சென்சரி லாஸ் எதாவது இருக்கும்னு பார்த்தா அதுவும் இருக்காது. ஏன்னா இதில் சூப்பர்ஃபிஷியல்லாம் அஃபெக்ட் ஆகும். ஒன்லி டீப் பிரான்ச். டீப் பிரான்ச் இஸ் பியூர்லி மோட்டார். ஸோ நோ சென்சரி லாஸ். அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ.